டிஜிட்டல் பேல் கவுண்டர் எவ்வாறு கனெக்ட் செய்வது என்று பார்ப்போம். நீங்கள் காணும் இந்த 2 வயரில் சிவப்பு நிற வயரை பிளஸில் பொருத்த வேண்டும், கருப்பு நிற வயரை மைனஸில் பொருத்த வேண்டும். இந்த வயரை வண்டியின் பேட்டரியில் மட்டுமே பொருத்த வேண்டும். இந்த பவர் பிளக்கை சரியான கோணத்தில் வைப்பு பொருத்த வேண்டும். பிறகு இந்த லாக்கை க்ளோஸ் செய்ய வேண்டும். இது கண்ட்ரோல் பாக்ஸ். இதை நமது டிராக்டரில் நமது ஓட்டுநரின் இருக்கைக்கு அருகில் நிரந்தரமாக இருக்குமாறு பொருத்திக் கொள்ள வேண்டும். இது நன்கு இறுக்கமாக இருக்க வேண்டும். இந்த புஷ் பட்டனையும் அதே போல் பொருத்திக் கொள்ள வேண்டும். இது கண்ட்ரோல் பாக்ஸின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஆகும். இந்த ஸ்விட்சை ஆன் செய்தால் டிஸ்ப்ளே ஆன் ஆகிவிடும். இது புஷ் பட்டன். இது டோர் ஓபன் மற்றும் க்ளோஸ் செய்ய பயன்படுகிறது. இடையில் நூல் கயிறு அறுந்துவிட்டால் இந்த பட்டனை அழுத்தினால் நூல் கயிறு தானாக உள்ளே சென்றுவிடும். பேட்டரியில் கனெக்ட் செய்த பிறகு பவர் பட்டன் ஆன் செய்தால் டிஸ்ப்ளே ஆன் ஆகிவிடும். முதல் முறை இதுபோல்தான் டிஸ்ப்ளே இருக்கும். CNT என்றால் கவுண்ட், பேல்களின் எண்ணிக்கை. அடுத்து விலை குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு களத்திற்கும் மாறும்போதும் ரீசெட் செய்ய வேண்டும். அப்போது பேல் கவுண்ட் 0 ஆகிவிடும். இந்த FN என்ற பட்டனை லாங் பிரஸ் செய்யும் போது பேல் கவுண்ட் 0 ஆகிவிடும். மெனு பட்டனை அழுத்தினால் ஆப்ஷன்ஸ் வர துவங்கும். இதில் மொத்தம் 5 பக்கங்கள் உள்ளது. இதில் முதல் பக்கத்தில் பேலின் விலையும் பேட்டரி வோல்டேஜும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் இரண்டாவது பக்கத்தில் டைமிங் குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் எந்த ஆபரேஷன்ஸும் செய்யாமல் இயந்திரத்தை ஆன் நிலையிலேயே வைத்திருந்தால் 14 நிமிடங்களில் பஸர் அடிக்க துவங்கும். அப்பொழுது நீங்கள் இயந்திரத்தை ஆஃப் செய்ய வேண்டும். பேட்டரி டவுன் ஆவதை தவிர்க்கவே இந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பக்கத்தில் இருப்பது லிமிட் ஸ்விட்ச் 1. இது பேல் கட்டு கட்டி முடிந்தவுடன் ஹார்ன் அடிக்க செய்யும். லிமிட் ஸ்விட்ச் 2. இது பேல் கட்டில் நூல் கயிறு சுற்றுகிறது என்பதை உணர்த்த செய்யும். ஃபீடர் என்பது மோட்டார் இயங்குகிறதா என்பதை காட்டுகிறது. பஸர் என்பது ஹார்ன் அடிப்பதை காட்டுகிறது. பேல் இஜெக்ட் என்பது பேல் வெளியே வந்து விழுவதை காட்டுகிறது. இதில் ஒவ்வொன்றும் ஆபரேட் ஆகும்போது ஆன் ஸ்டேட்டஸ் காட்டினால் பாக்ஸிலும் வயரிங்கிலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம். அடுத்து 4வது பக்கம். இதில் ஸ்விட்ச், மோட்டார், பம்ப் போன்றவை எத்தனை முறை ஆன் ஆகியுள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 5வது பக்கம். இதில் ஆரம்ப நாள் முதல் எத்தனை கட்டு கட்டியிருக்கிறது என்று இதில் காட்டும். இதை நீங்கள் டெலீட் செய்ய முடியாது. அடுத்ததாக கட்டு வெளியேறும் நேரம் அல்லது கட்டு உள்ளே சுற்றி கொண்டிருக்கும் நேரம் எப்படி மாற்றுவது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். மேல் நோக்கி உள்ள ஆரோ மார்க் பட்டனை அழுத்தி பிடித்துக்கொண்டு மெனு பட்டனை அழுத்தினால் பாஸ்வேர்ட் கேட்கும். செட் பட்டனை அழுத்தினால் நாம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். 0059 என்கிற பாஸ்வேர்டை கொடுத்துவிட்டு செட் பட்டனை அழுத்தினால் ஓபன் ஆகிவிடும். கட்டு கட்டி முடித்துவிட்டு டோர் ஓபன் ஆகின்ற டைம் தான் டிலே டைம். டோர் ஓபன் ஆகி மீண்டும் க்ளோஸ் ஆகின்ற டைம் தான் பேல் இஜெக்டிங் டைம். இயந்திரத்தை எந்த ஆபரேஷன்ஸும் செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கும் நேரத்தை குறிப்பது ஐடியல் வாட்சிங் டைம். இது 14 நிமிடங்களுக்கு மேல் பஸர் அடிக்க துவங்கும். அடுத்த பக்கத்தில் பேட்டரி வோல்டேஜ் லிமிட் செட் செய்யப்பட்டிருக்கும். லோ வோல்டேஜ் 11ம் ஹை வோல்டேஜ் 13.5ம் செட் செய்யப்பட்டிருக்கும். இதில் வோல்டேஜ் 11க்கு கீழோ அல்லது 13.5க்கு மேலோ சென்றால் இந்த பாக்ஸ் ஆன் ஆகாது. இதில் செட் பட்டனை பயன்படுத்தி இந்த வேல்யூ மாற்றிக்கொள்ளலாம். எஸ்கேப் பட்டனை அழுத்தினால் இந்த மெயின் மெனுவிற்கு வந்துவிடும். பேல்னுடைய விலையை எப்படி மாற்றுவது என்பது குறித்து பார்ப்போம். கீழ்நோக்கி உள்ள ஆரோ மார்க் பட்டனை அழுத்தி பிடித்துக்கொண்டு மெனு பட்டனை பிரஸ் செய்தால் பாஸ்வேர்ட் கேட்கும். செட் பட்டனை அழுத்தி 0011 என்ற பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டும். இது காமன் பாஸ்வேர்ட் ஆகும். ஆரோ மார்க் அப் டவுன் பயன்படுத்தி பாஸ்வேர்ட் நம்பர் கொடுக்க முடியும். இதில் செட் மற்றும் ஆரோ பட்டனை பயன்படுத்தி விலையை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் விலையை மாற்றிவிட்டு செட் மற்றும் எஸ்கேப் பட்டனை அழுத்தினால் விலை மாறிவிடும். நீங்கள் மீண்டும் மெனுவிற்கு சென்று செக் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு நிறமுள்ள வயருக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. நீல நிற வயர் பம்புக்கு செல்வது. பம்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த நீல நிற வயர் செல்லும் இடங்களில் ட்ராக் செய்தால் எங்கே பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து விடலாம். வெள்ளை நிற வயர் ஹானுக்குரியது. பிங்க் நிற வயர் லிமிட் ஸ்விட்ச் 2விற்குரியது. ஆரஞ்சு நிற வயர் லிமிட் ஸ்விட்ச் 1ற்குரியது. ரெட் மற்றும் பிளாக் நிற வயர் பவருக்குரியது. இந்த கலர் கோட் முழு இயந்திரத்திற்கும் ஒரே கலர் கோட் தான், எங்கேயும் மாறாது.
இந்த நீல நிற வயர் மாத்திரம் பம்புக்கு அருகில் சென்றதும் பச்சை நிறமாக மாறிவிடும்.